வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகரிஷி இருமுறை மாற்றியமைத்த ஒரே கவி. பண்பாடு என்பதே மாற்றத்திற்கு உட்பட்டது என்பதால் மகரிஷி அவர்கள் எழுதிய ஐந்தொழுக்க பண்பாடு கவி மட்டும் 2 முறை மாற்றத்திற்கு உட்பட்டது. காலத்துக்கேற்ப மக்களின் இன்பத்தை முழுமையாக்கும் வகையில் அவர்களது செயலை ஒழுங்குபடுத்துவதுதான் பண்பாடு. இந்த வகையில் ஏற்கனவே எத்தனையோ பண்பாடுகள் வந்தும் இன்றைக்கும் எந்த வீட்டிலும் நாட்டிலும் பிரச்சனையோ வியாதியோ சிக்கல்களோ தீராததால் இவற்றிலே உள்ள ஓட்டைகளை களைந்து ஒரு புதிய பண்பாடு தேவையாகிறது அல்லவா? அதைத்தான் மகிழ்ச்சி தந்தார். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய் ஒழித்து பொறுப்போடு அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதி பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானறியும் பிற உயிரை கொள்ளாத நோன்பும். அடுத்த 2 வரையில் வரும். இப்படி அந்த கவியை முடித்திருந்தார் மகரிஷி அவர்கள். அன்பர்கள் கேட்டார்கள், சுவாமிஜி, பிற உயிரை கொள்ளாத நோன்பு என்று எதிர்க்கிறீர்களே, இப்போ செடிகளுக்கு மருந்து அடித்து நாம் உணவு தானியங்களை அறுவடை செய்கின்றோம். அப்போ அந்த உயிர்கள் சாகின்றன. மேலும் கொசு அடிக்கிறோம், மூட்டை பூச்சியை நசுக்குகிறோம். இப்படிப்பட்ட உயிர்கள் எல்லாம் கொல்லவில்லை என்றால் நமக்கு துன்பம் அல்லவா? என்ன செய்வது என்று கேட்டார்கள். உடனே மகர்ஷி, ஓ அப்படியா, சரி அதை மாற்றிடலாம் என்று சொல்லி பிற உயிரை கொள்ளாத நோன்பும் என்பதை உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும் என்று மாற்றியமைத்தார். உயிர்கொலை தவிர்க்க முடியாதது. ஆனால் உணவுக்கு என்று உயிர்கொலை செய்வதை தவிர்க்கலாம் அல்லவா? உழவர் சந்தையில் காய்கறிகளும் மளிகை கடையில் தானிய வகைகளும் விற்பனைக்கு இருக்கின்றன. வாங்கி சாப்பிட தடை ஒன்றும் இல்லையே. அடுத்ததாக, புகை மிகப்பெரிய நச்சாக இருக்கிறது. அதை போதை போர் பொய் என்று 3ஆக எழுதியிருந்தார். புகையின் ஆபத்தை உணர்ந்த போது அதிலே புகை இணைத்து கொண்டார். ஏனென்றால் மது அருந்தியவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். ஆனால் புகைப்பிடிப்பவன் ஊதிவிடுகின்ற புகை அவன் அருகில் இருப்பவருடைய நுரையீரலுக்கும் போகிறது அல்லவா? அப்போ புகைப்பவனுக்கும் புகைக்காத பலருக்கும் அது துன்பம் அளிக்கிறது. எனவே புகை ஒழிக்கப்பட வேண்டியதே என்று போதை போர் பொய் என்ற 3ஓடு புகை ஒழித்து பொறுப்போடு அமுல் செய்வோம் என்று 2ஆம் முறையாக திருத்தி அமைத்தார். இப்படி புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய் புகை ஒழித்து பொறுப்போடு அமுல் செய்வோம். அதாவது போதை, மது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 10க்கு 7 பேர் குடிகாரர்கள். 10க்கு 7 பேர் குடிகாரர்கள். எப்படி இந்த நாடு உருப்படும்? குடி போதையில் மயங்கி கிடந்தால் உழைப்பது எப்படி? பெற்ற குழந்தைகளை காப்பது எப்படி? ஒரு பொறுப்புள்ள தந்தை மது அருந்தினால் குடும்பத்தின் நிலைமை என்ன? இதை மதுவை பற்றி ஒரு அதிகாரமே எழுதியிருக்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. அதில் ஒரு கவி பாருங்க, கல் உண்ணா பொழுதில் கலித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு. என்ன பொருள் என்றால், தான் மதுவருந்தி மயக்கத்தில் விழுந்து கிடந்த போது சுய நினைவு இல்லை. அதனால் அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, குடிப்பழக்கம் உள்ள ஒருவன் குடிக்காத நேரத்தில்
இன்னொரு குடிகாரன் மயங்கி விழுந்து கிடப்பதை பார்க்கின்ற போது, ஓ, குடித்த போது நாமும் தான் இப்படி விழுந்திருப்போமோ அப்படின்னு யோசிக்க வேண்டும் இல்லையா? அதை கூட யோசிக்கவில்லையே. வெறுக்கத்தக்க இந்த காட்சியை பார்த்தாவது தன்னை திருத்திக் கொள்வதற்கு முயற்சியெடுக்க மாட்டானா என்று ஆதங்கப்படுகிறார் வள்ளுவ பெருந்தகை. அறிவை மழுங்கச் செய்கின்ற மது தவிர்க்கவும் ஒழிக்கவும் பட வேண்டும். இதன் மூலம் நட்டங்களையும் துன்பங்களையும் நோய்களையும் குடும்பத்தில் குழப்பங்களையும் சமுதாய சிக்கல்களையும் தவிர்த்து விடலாம். இதை கவிஞர் கண்ணதாசன் அழகாக ஒரு பாடலை சொல்றார். புகழிலும் போதை இல்லையோ, பிள்ளை மழையில் போதை இல்லையோ, காதலில் போதை இல்லையோ, நெஞ்சின் கருணையில் போதை இல்லையோ, மனம் மதி அறம் நெறி தரும் சுகம் மது தருமோ, நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாரு, நிம்மதியை தேடி நின்றால் உண்மை சொல்லிப்பார். சிலர் பாட்டில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார். அனுபவித்து எழுதிய கவிதை அல்லவா இது? சரி, அடுத்தது போர். பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல் குறும்பும் இல்லது நாடு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. யுத்தமே இல்லாத நாடே சிறப்பு என்றார். பல்குழு, ஜாதி சங்கம், கட்சி சங்கம், ரசிகர் மன்றம், சேவா சங்கம், கோவில் கமிட்டி, அறக்கட்டளைகள், எத்தனை பொது சேவை நிறுவனங்கள். இத்தனை அமைப்புகளின் நோக்கம் மக்கள் நலம் நாடலே என்றால் ஏன் கருத்து வேறுபாடுகள், ஏன் சண்டை சச்சரவுகள், ஏன் கொலைகள்? ஒருவர் கொன்று வாழ நீதியினில் உலகில் கொலைஞர்களே மிஞ்சுவார்கள் அல்லவா? சுயநலம் மிக்க அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அறியாமல் சிக்கிய முட்டாள் ஜனங்கள். விடில் எப்போது இந்த நாட்டுக்கு? அற்புதமான பூமி, அளப்பரிய வளங்கள், ஆற்றல் மிக்க மனித இனம், அனைத்தும் பாழ். உயிரையும் வளங்களையும் கொள்கின்ற குறு அம்பு குறும்பு. அம்பு அழகாகத்தான் இருக்கும், ஆனால் கொலை கருவி. அதுபோல் இயற்கை இன்பத்தை கெடுப்பது கொல் குறும்பு. இவை இல்லாதது நாடு, இருந்தால் சுடுகாடு என்று போரின் இழிவை எடுத்து காட்டுகின்றார் வள்ளுவ பெருந்தகை. அடுத்து பொய். உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யெனக் கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதையெனக் கண்டோம் என்று தீர்ப்பளித்தார் மகாகவி பாரதியார். உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாததால் பொய்மைக்கு எதிர்ச்சொல் வாய்மை என்றார் வள்ளுவ பெருந்தகை. சரி, வாய்மை என்றால் என்ன என்ற கேள்வி வருகின்ற போது, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாது ஒன்றும் தீதிலாது சொல்லல். சொல்லுக்கும் செயலுக்கும் மூலம் எண்ணம். அப்போ வாய்மை எனப்படுவது யாதெனின் தற்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும், தனக்கும் பிறருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல்களே வாய்மை என்றால் எதிர்பொருள் என்ன? பொய் என்பதன் பொருள் என்ன? துன்பமளிக்கும் எண்ணம், சொல், செயல்களே பொய்மை. அதனால் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்றும் சொல்லி வைத்தார். பொய் சொல்லக்கூடாது என்று தடுப்பதற்கு பதிலாக மனசாட்சிக்கு தெரியாமல் பொய் சொல்லிக் கொள்ளலாம் என்று நாசுக்காக நழுவிவிட்டார் வள்ளுவர். ஆனால் மனசாட்சிக்கு விரோதமாக செய்ய முடியாது. பொய்க்கு விளைவாக மனசாட்சி அளிக்கின்ற தண்டனையில் யாருக்கும் விலக்கு கிடையாது. தன் நெஞ்சே தன்னை சுடும். 4வது புகை. புகையை பற்றி ஏன் வள்ளுவர் எழுதவில்லை என்ற கேள்விக்கு பதில், அந்த காலத்தில் புகை இல்லை. ஆங்கிலேய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட நச்சுகளில் ஒன்று இந்த சிகரெட் புகை. இப்படி போதை, போர், பொய், புகை என்ற 4ம் தடை செய்யப்பட்ட சமுதாயத்தில் இனிமையான வாழ்வுக்கு தேவை 5 ஒழுக்க பண்பாடு. இது
அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகள். போதை, போர், பொய், புகை என்ற 3 தொழிற்சாலைகள் ஒரு பண்பாடு. இதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும். தனிமனித ஒழுக்கத்திற்கு 5 ஒழுக்க பண்பாடு. அந்த கவி விளக்கத்தை இன்னொரு நாள் சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.